சுலேகா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகர ராசி நண்பர்களே, சனி பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகமும் சனி பகவான் வக்கரமாகி 2ஆம் இடத்தில் வீற்றிருந்து அவர் இந்த 2ஆம் இடத்தில் வக்கரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே ராசியையும் அது பாதிப்பை தரும். பாதிப்புனா நல்ல பாதிப்பு கெட்ட பாதிப்பு ரெண்டுமே இருக்கு. அதே நேரத்தில் ராகு பகவான் 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். 7ஆம் இடத்தில் அஷ்டமாதிபதி இருக்கிறார். அவர் தன்னுடைய வீடான 8ஆம் இடத்திற்கே வந்து விடுவார். அதே நேரத்தில் 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் மறைந்து இருக்கிறார். அவருடன் புத பகவான் இணைந்திருக்கிறார். இங்கே மறைவு சுக்கிர பகவானுக்கு இல்லைங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். 3 அதே நேரத்தில் 3, 12, 6 இந்த விஷயங்கள் எல்லாம் வரும்பொழுது மறைவு ஸ்தானம் நம்ம சொல்வோம். சுக்கிர பகவானுக்கு சில ஸ்தானங்கள்ல மறைவு இல்லை. சுக்கிர பகவான் மறைமுகமான நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். ஆனால் உங்களுக்கு ஒரு அபரிவிதமான புத்தியையும் அபரிவிதமான சக்தியையும் வாழ்க்கையில் பெயரும் புகழும் கௌரவமும் அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய நல்ல வருடத்தில் நல்ல மாதத்தில் நீங்கள் இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி வக்கரமாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஏட்டிக்கு போட்டியாக சில காரியங்களை செய்வீர்கள். யாரும் முடியாதுன்னு சொல்றதை எடுத்து செஞ்சு காமிச்சு அதுல பெயர் வாங்குவீங்க. வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு ஒரு கௌரவம் அந்தஸ்து கிடைக்கும். உயரதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். அதே நேரத்தில் புதிய பொறுப்புகள் வரும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கிறது. தொழில்ல முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் அதுல வெற்றி பெறுவீங்க. அதே நேரம் உங்களுடைய தந்தையார் வழி வரக்கூடிய விஷயங்கள்ல லாபம் கிடைக்க போறது. மிக முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் உங்களுடைய புத்திரஸ்தானம் அல்லது பூர்வீக ஸ்தானம். இதுல மாத்திரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள் விஷயத்துல ஏதாவது பஞ்சாயத்துக்கள் வரலாம். அந்த பஞ்சாயத்துக்கள் மூலமாக கொஞ்சம் தர்மசங்கரமான சூழ்நிலைகள் அமையும். இதுல மாத்திரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் விடாப்பிடியாக பேசக்கூடாது. வெளியூர் வெளிநாட்டுக்கு சென்று வருவது, வெளியூர்லேருந்து புதிய ஆர்டர்கள் வருவது, அதே நேரத்தில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்க போகிறது. மூத்த சகோதர சகோதரிகள் வழியாக லாபங்களும், இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். உடல் உபாதைகள் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றது இந்த ஆவணி மாதத்தினுடைய முதல் பாதியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஆகஸ்ட் மாதத்தினுடைய பிற்பகுதியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து 5ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். ஆசை அபிலாஷைகள் பூர்த்தியாகிற அதே நேரத்தில் உங்களுடைய தூக்கம் கெடும். வீணாக பழிகளை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை செய்வீர்கள். இந்த வீண் பழிகளை வருவதற்குண்டான காரியங்களை செய்யும் பொழுது கொஞ்சம் மனசுல நிறுத்திக்கோங்க. இது ஊழ்வினை கர்மாவை உண்டு பண்ணிவிடும். அப்படி இந்த ஊழ்வினை கர்மா உண்டு பண்ணக்கூடிய நேரத்தில் நாம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவீங்க. ஆலய வழிபாட்டினால ஆனந்தம் வரும். உங்களுக்கு குடும்பத்தாருடன் குதூகலமாக சில இடங்களுக்கு சென்று வருவீர்கள்.
கணவன் மனைவியுடன் நல்ல ஒரு இணைவு உண்டாகும். கருத்து வேறுபாடுகள் அகலும். மனக்கசப்புகள் நீங்கும். இது ஒரு லாபம், சந்தோஷம். அதே நேரத்தில் சொத்துக்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சொத்துக்கள் வாங்கும் பொழுதோ அல்லது விற்கும் பொழுதோ அந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். வீணாக போய் சிக்கல்ல மாட்டிக்கிற விஷயங்கள் வந்துடும். அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். வம்பு வழக்குகளில் ஒரு சில காலகட்டங்கள் வரும் பொழுது உங்களுக்கு இந்த மாதத்தில் சில மனசில் ஒரு விதமான சஞ்சலங்கள் வரும். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தியான பயிற்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்படவே வேணாம். என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத நல்லா பார்த்துக்கணும். அப்போ இப்போ நடக்கக்கூடிய கோள்களினுடைய மாற்றங்களும் அதே நேரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் வலிமையாக உள்ள கோள்களினுடைய ஆதிக்கமும் உங்களுக்கு நன்மையை செய்யும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம்ஜநாதன். நன்றி, வணக்கம்.